அப்ப ஏற்கனவே பாஜக கூட திமுக கூட்டணி வைக்கும்போது, அங்க திராவிடங்கிற கருத்த விட்டுட்டு தானே போனாங்க. ஓகே. அப்ப இவங்களும் விட்டுட்டு தானே போனாங்க. இங்க நீங்க திராவிடங்கிற கருத்தியல தத்துவ ரீதியா பார்க்கிறீங்களா? இன ரீதியா பார்க்கிறீங்களா? அவங்க அவங்க 2மே சொல்றாங்க. தத்துவம்னு சொல்றாங்க, இனம்னு சொல்றாங்க. கிடையாது. அதிமுக வந்து தத்துவ ரீதியா அவங்க பார்க்கல. சரி. திராவிடமும் தத்துவ ரீதியா பார்க்கல. அதாவது திமுகவும் திமுக. ம். தத்துவ ரீதியா பார்க்கல. ம். இந்த சனாதனம், சங்கிகள், வர்ணாசிரம தர்மம் இந்த இந்த தத்துவம் இருக்கு இல்லீங்களா? ம். அந்த தத்துவத்த தானே ஈவேரா எதிர்த்தாரு. இப்ப ஓகே. தத்துவ ரீதியா அவங்க பார்க்கல. சரி. இப்ப பிரச்சனை இன ரீதியா வந்துட்டுது. திராவிடம் என்பது தெலுங்கர்கள் அப்படிங்கிற இது வெளிப்படையாயிடுச்சு. அதுக்கு அடிப்படை ம். காரணம் நாம் தமிழனுடைய எழுச்சி தான். ஓ! இப்போ அதனால தான் திமுகவுல அந்த கூட்டணி முழுக்க தெலுங்கர்கள் சார்ந்த கூட்டணின்றீங்களா? தெலுங்கர்கள் தான். நீங்க ம். தீன்னு வந்துட்டாலே தெலுங்கர்கள். திராவிடன்னு வந்துட்டாலே, நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியா எடுத்து பாருங்க. ம். திராவிடர் கழகம், தெலுங்கர் தலைமை. திராவிட முன்னேற்ற கழகம், தெலுங்கர் தலைமை. மறுமலர்ச்சி ம். திராவிட முன்னேற்ற கழகம், தெலுங்கர் தலைமை. ம். அப்புறம் ஒரு தேசிய இது முற்போக்கு விஜய் தேசிய முற்போக்கு, தேமுதிக, பிரேமலதா. தெலுங்கர் கழகம். அப்ப இந்த திராவிடங்கிறது பூராமே தலைமை யாரு? தெலுங்கர் தானே! அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கர் தலைமை இல்லல்ல. தமிழர் தலைமையா இருக்குல்ல. அது அண்ணா இன்னைக்கு தானே!